ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்கப் போகும் ஆடியோ புக் தி மிராக்கிள், த மிரக்கிள். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் மெதுவாக, ஆழமாக, எளிய உதாரணங்களுடன் தமிழ் யூடியூப் ஆடியோ புக் பாணியில் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் ஒரு முறை படித்துப் பார்ப்போம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியாக மிகவும் ஆழமாகவும் எளிதில் புரியும் வகையிலும் ஆராயலாம். இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தலைப்புகள்: முதல் தலைப்பு, ஹவ் ஃபுல், எம்ப்டினஸ். எவ்வளவு நிறைவானது இந்த வெறுமை. இரண்டாவது தலைப்பு, டிசோல்வ்ட், ஜஸ்ட் லைக் ஐஸ். பனிக்கட்டி கரைவது போல கரைந்து விடியூ. மூன்றாவது தலைப்பு, அன்ஹிட்ச் தி யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடியூர். நான்காவது தலைப்பு, திஸ் ஹார்வெஸ்ட் மூன் யூ. இந்த அறுவடை நிலவு யூ. ஐந்தாவது தலைப்பு, யூ மஸ்ட் சீ ஃபார் யோர் செல்ஃப். நீங்களே நேரில் உணர வேண்டும். ஆறாவது தலைப்பு, கேஜஸ் ஆஃப் கோல்ட் யூ. தங்கக் கூண்டுகள் யூ. ஏழாவது தலைப்பு, தி மிஸ்டீரியஸ் ஒன் யூ. மர்மமான ஒருவர் யூ. எட்டாவது தலைப்பு, ஜாய் இன் த மார்னிங் யூ. காலையின் ஆனந்தம் யூ. ஒன்பதாவது தலைப்பு, தி சிம்பிள் டாஸ்க் ஆஃப் டர்னிங் இன். உள்ளே திரும்பி பார்ப்பதன் எளிய பயணம் யூ. பத்தாவது தலைப்பு, சன் அண்ட் மூன் இன் ஒன்ஸ் ஸ்லீவ் யூ. ஒரே கையில் சூரியனும் சந்திரனும் யூ. இந்த ஒவ்வொரு தலைப்பும் மிகவும் ஆழமான அர்த்தத்தைக் கொண்டவை. ஆனால் இப்போது அவற்றின் விளக்கத்திற்குச் செல்லாமல் ஒவ்வொன்றாக அமைதியாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆராய்வோம். முதல் தலைப்பு, ஹவ் ஃபுல், எம்ப்டினஸ். எவ்வளவு நிறைவானது இந்த வெறுமை. இந்த தலைப்பை முதலில் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகத் தோன்றும். வெறுமை என்றால் காலியாக இருப்பதுதானே? அப்படி இருக்க, காலியாக இருப்பது எப்படி நிறைவாக இருக்கும் என்ற கேள்வி இயல்பாகவே நமக்குள் எழும். ஆனால் வாழ்க்கையை சற்று கவனித்து பார்த்தால் இந்த கேள்விக்கான பதிலை நம்முடைய அனுபவங்களே சொல்லத் தொடங்கும். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேகரித்துக் கொண்டே இருக்கிறோம். பணம் சேகரிக்கிறோம். அறிவை சேகரிக்கிறோம். உறவுகளை சேகரிக்கிறோம். பாராட்டுகளை எதிர்பார்க்கிறோம். சமூக வலைதளங்களில் லைக்குகளை சேகரிக்கிறோம். எப்போதும் இன்னும் கொஞ்சம் வேண்டும், அதற்கும் மேலாக இன்னும் வேண்டும் என்று மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இவ்வளவு சேகரித்த பிறகும் சில நேரங்களில் ஏனோ ஒரு வெறுமை நம்முள் தோன்றுகிறது. ஏன்? ஒரு அறையை நினைத்துப் பாருங்கள். அதில் பழைய பெட்டிகள், உடைந்த நாற்காலிகள், தேவையில்லாத பொருட்கள், தூசி என்று எல்லாமே நிறைந்து இருக்கிறது. அந்த அறையில் ஒரு புதிய அழகான சோபாவை வைக்க நினைத்தாலும் அதற்கான இடமே இருக்காது. முதலில் அந்த அறையை சுத்தம் செய்தால்தான் புதிய பொருள் உள்ளே வரும். நம் மனமும் அதுபோலத்தான். தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள், ஒப்பீடுகள், கடந்த கால வருத்தங்கள், இவை அனைத்தாலும் மனம் நிரம்பியிருந்தால் அது நிறைவாக இருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அது மிகவும் சோர்வடைந்திருக்கும். இந்த தலைப்பு சொல்ல வரும் முக்கியமான கருத்து என்னவென்றால், சில நேரங்களில் காலியாக இருப்பது ஒரு இழப்பு அல்ல. அது ஒரு புதிய தொடக்கம். ஏற்கனவே நிரம்பியிருக்கும் ஒரு கண்ணாடியில் மேலும் தண்ணீர் ஊற்ற முடியாது. முதலில் அதில் சிறிது இடம் இருக்க வேண்டும். அப்போதுதான் புதிதாக எதையாவது ஏற்றுக்கொள்ள முடியும். நம் அன்றாட வாழ்க்கையிலும் இதை பார்க்கலாம். ஒரு நாள் உங்கள் மொபைலை ஓரமாக வைத்து 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து பாருங்கள். முதலில் மிகவும் சங்கடமாக இருக்கும். ஏதோ ஒன்றை இழந்தது போலத் தோன்றும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் மூச்சின் சத்தம் கேட்கும். வீட்டின் அமைதி கேட்கும். மனம் மெதுவாக அமைதியாகத் தொடங்கும். அந்த இடைவெளியில்தான் நாம் நம்மையே உண்மையாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். பலர் மிகவும் பிஸியாக இருப்பதையே மகிழ்ச்சி என்று நினைக்கிறார்கள். நாட்காட்டி முழுவதும் வேலைகள். தொலைபேசி தொடர்ந்து ஒலிக்கிறது. மீட்டிங்குகள், செய்திகள், வேலை. ஆனால் ஒரு நாள் இவை அனைத்தும் நின்றுவிட்டால்
மனதில் ஒரு கேள்வி எழும். நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? அந்த கேள்வியை தவிர்க்காமல் அமைதியாக உட்கார்ந்து சிந்திக்கச் சொல்கிறது இந்த தலைப்பு. வெறுமை என்பது தனிமை அல்ல. அது சலிப்பும் அல்ல. அது தேவையற்ற மனச்சுமைகளை மெதுவாக இறக்கி வைக்கும் ஒரு நிலை. அதிக சுமையுடன் ஒரு பையை சுமந்து நீண்ட தூரம் நடந்தால் நிச்சயம் சோர்வாகிவிடுவோம். அந்த பையில் தேவையில்லாத பொருட்களை அகற்றினால் பயணம் எளிதாகிவிடும். மனதுக்கும் இதே விதிதான். சில நேரங்களில் நம் அகங்காரம் நமக்குள் ஒரு போலியான நிறைவை உருவாக்குகிறது. எனக்கு எல்லாமே தெரியும் ஹூட். நான் சொல்வதுதான் சரியூ. என் கருத்துதான் சிறந்ததுயூட். இப்படிப்பட்ட எண்ணங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் இடத்தை குறைத்து விடுகின்றன. ஆனால் எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறதுயூட் என்ற மனநிலையில் இருந்தால் வளர்ச்சி தானாகவே தொடங்கும். அந்த திறந்த மனநிலையே ஒரு அழகான வெறுமை. ஒரு சிறிய குழந்தையை கவனித்துப் பாருங்கள். பட்டாம்பூச்சியை பார்த்தாலும் அதிசயம். மழையை பார்த்தாலும் அதிசயம். ஏன்? அவர்களின் மனம் பழைய முடிவுகளாலும் முன்கூட்டியே உருவாக்கப்பட்ட கருத்துகளாலும் நிரம்பியிருக்காது. அதனால் ஒவ்வொரு அனுபவமும் புதிதாக இருக்கும். இந்த தலைப்பு நமக்கு சொல்லும் முக்கியமான சிந்தனை. வாழ்க்கையில் கொஞ்சம் இடத்தை உருவாக்குங்கள். கொஞ்சம் அமைதி. கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை விடுங்கள். கொஞ்சம் ஒப்பீடுகளை விடுங்கள். அப்போதுதான் உண்மையான அமைதி மெதுவாக நம் உள்ளத்தில் வந்து அமரும். இது ஒரே நாளில் நடக்காது. தினமும் சிறிது பயிற்சி தேவை. 5 நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். 5 நிமிடங்கள் உங்களை நீங்களே கவனியுங்கள். தீர்ப்பு சொல்லாமல் உங்கள் எண்ணங்களை பார்த்து கொண்டிருங்கள். இப்படி செய்து கொண்டே போனால் வெறுமை என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அதுதான் நம் உள்ளிருக்கும் அமைதியையும் தெளிவையும் வெளிக்கொண்டு வரும் ஒரு அழகான நிலை என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். அதனால்தான் ஹவ் ஃபுல் எம்ப்டினஸ் என்ற தலைப்பு. காலியாக இருங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக தேவையில்லாத சுமைகளை மெதுவாக இறக்கி வையுங்கள். அப்போதுதான் உண்மையான நிறைவும் உண்மையான அமைதியும் உண்மையான மகிழ்ச்சியும் இயல்பாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து நிரம்பும். வெளியில் சேகரிப்பதில் இல்லை, உள்ளே இடம் உருவாக்குவதில்தான் வாழ்க்கையின் மிக முக்கியமான பதில்கள் சில இருக்கின்றன என்பதை இந்த தலைப்பு மென்மையாக நினைவூட்டுகிறது. இப்போது இரண்டாவது தலைப்பை பார்ப்போம். Dissolved, just like ice. பனிக்கட்டி கரைவது போல கரைந்து விடியூ. இந்த தலைப்பை கேட்டவுடனே நம் மனதில் ஒரு காட்சி தோன்றும். ஒரு பனிக்கட்டியை வெளியில் வைத்தால் அது மெதுவாக உருகி தண்ணீராக மாறிவிடும். பனிக்கட்டி மறைந்துவிட்டது என்று நாம் சொல்வோம். ஆனால் உண்மையில் அது மறையவில்லை. அதன் வடிவம் மட்டுமே மாறியுள்ளது. பனியும் தண்ணீரும் 2 வேறு பொருட்கள் அல்ல. ஒரே பொருள், வேறு ஒரு நிலை. இந்த தலைப்பு நம் வாழ்க்கையையும் அதே உவமையின் மூலம் விளக்குகிறது. நாம் அனைவரும் நம்முடைய அடையாளத்தை மிகவும் வலுவாக பிடித்துக் கொண்டு வாழ்கிறோம். நான் இப்படிப்பட்டவன். இது என்னுடைய பதவி. இது என்னுடைய சாதனை. இதுதான் என்னுடைய மதிப்பு. இந்த நான் என்ற பிடிப்புதான் நம்மை பனிக்கட்டி போல கடினமாக மாற்றுகிறது. சற்று யோசித்துப் பாருங்கள். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒருவர் தனது பதவியே தன்னுடைய முழு அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். பதவி உயர்வு கிடைத்தால் மகிழ்ச்சி. கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது போல உணர்கிறார். ஆனால் அந்த பதவி இல்லாவிட்டாலும் அவர் ஒரு மனிதர்தானே? அவருடைய உண்மையான மதிப்பு குறையவில்லை. ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மிகவும் சிரமப்படும். அதேபோல் ஒரு மாணவன் தேர்வு மதிப்பெண்களையே வாழ்க்கை என்று நினைத்தால், ஒரு மதிப்பெண் குறைந்தாலே அவனுடைய தன்னம்பிக்கை உடைந்து போய்விடும். ஆனால் மதிப்பெண் என்பது ஒரு முடிவு மட்டுமே. அது ஒரு மனிதனின் முழு மதிப்பும் அல்ல. நாம் எதனுடன் அதிகமாக ஒட்டிக்கொள்கிறோமோ அதுவே நமக்கு துன்பத்தை உருவாக்குகிறது. பனிக்கட்டிக்கு ஒரு நிரந்தரமான வடிவம் இருக்கும். ஆனால் தண்ணீரைப் பாருங்கள். எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும்.
வாழ்க்கையிலும் நெகிழ்வுத்தன்மை கொண்டவர்கள் அமைதியாக வாழ்கிறார்கள். மிகவும் பிடிவாதமாக இருப்பவர்கள் சிறிய மாற்றங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். இந்த தலைப்பு சொல்ல வரும் அழகான செய்தி: நாம் மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கும் அகங்காரம் மெதுவாக கரைய வேண்டும். அது வலுக்கட்டாயமாக நடக்க வேண்டியதில்லை. இயல்பாக நிகழும் ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் 2 பேர் சண்டை போடுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இருவரும் நான் சொல்வதுதான் சரியு என்று பிடிவாதமாக நிற்கிறார்கள். யாரும் கொஞ்சம் கூட தளரவில்லை. முடிவு: சண்டை பெரிதாகிவிடும். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டும் அமைதியாக, சரி, உங்கள் பார்வையும் எனக்கு புரிகிறது என்று சொன்னால் அந்தச் சூழ்நிலையே மாறிவிடும். அந்த மென்மையே, அந்த தளர்வுதான் பனிக்கட்டி உருகுவது போன்ற மாற்றம். வாழ்க்கையில் பலர் வெற்றி கிடைத்ததும் அகங்காரத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். தோல்வி வந்தவுடன் அதே அகங்காரம்தான் அதிகமாக காயப்படுத்துகிறது. அகங்காரம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ வலியும் அவ்வளவு ஆழமாக இருக்கும். ஏனெனில் அதை பாதுகாக்க நம் முழு ஆற்றலையும் செலவிடுகிறோம். ஒரு நதியை நினைத்துப் பாருங்கள். மலையிலிருந்து ஒரு சிறிய ஓடையாக தொடங்குகிறது. பாதையில் எத்தனை பாறைகள் வந்தாலும், எத்தனை வளைவுகள் இருந்தாலும் அது நின்றுவிடாது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இறுதியில் கடலில் கலந்த பிறகு அந்த நதி தனியாக இருப்பதில்லை. அது கடலின் ஒரு பகுதியாகி விடுகிறது. அப்படியென்றால் அந்த நதி தோற்றுவிட்டதா? இல்லை. அது இன்னும் பெரிய ஒரு இருப்போடு ஒன்றிணைந்து விட்டது. நம் வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் நம்முடைய அகங்காரத்தை மெதுவாக உருகச் செய்கின்றன. அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம். எதிர்பாராத ஒரு அன்பான செயல் ஆகஸ்ட் இருக்கலாம். ஒரு குழந்தையின் புன்னகையாக இருக்கலாம். இயற்கையின் மடியில் நடந்து செல்லும் ஒரு அமைதியான நடைப்பயணமாக இருக்கலாம். சில தருணங்களில் நான் என்ற எண்ணமே மறந்து போய்விடும். அந்த சில நொடிகளில் நாம் மிகவும் ஆழமான அமைதியை உணர்கிறோம். அதைத்தான் இந்த தலைப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. அமைதி என்பது வெளியிலிருந்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல. நமக்குள் இருக்கும் தேவையற்ற கடினத்தன்மை கரையத் தொடங்கும்போது அது இயல்பாகவே மலர்கிறது. இன்னும் ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கோப்பை தேநீர் குடிக்கும்போது கூட நம்மில் பலர் கைபேசியை பார்த்துக் கொண்டே இருப்போம். அதனால் அந்த தேநீரின் உண்மையான சுவையை முழுமையாக ரசிக்க முடியாது. ஆனால் அதே தேநீரை அமைதியாக அமர்ந்து அதன் நறுமணத்தை உணர்ந்து மெதுவாக பருகிப் பார்த்தால் சாதாரண தேநீர் கூட ஒரு அழகான அனுபவமாக மாறிவிடும். ஏன்? அந்த சில நிமிடங்களுக்கு நம்முடைய அகங்காரமும் அவசர உணர்வும் கொஞ்சம் கரைந்து விடுகின்றன. இந்த தலைப்பு வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அவற்றின் மீது இருக்கும் பற்றுதலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. என்னுடையது என்ற உரிமை உணர்வு குறையும்போது சுதந்திரம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் குறையும்போது ஏமாற்றங்களும் குறையும். ஒப்பீடுகள் குறையும்போது பொறாமையும் மெதுவாக மறைந்துவிடும். பனிக்கட்டி உருகுவது ஒரு அழகான நிகழ்வு. அதில் வன்முறையும் இல்லை, போராட்டமும் இல்லை. சூரியனின் வெப்பம் மட்டும் போதும். அதேபோல் மனிதனின் உள்ளத்தில் சிறிதளவு விழிப்புணர்வு வந்தாலே போதும். சிறிதளவு சுயகவனிப்பு வந்தாலே போதும். சிறிதளவு அமைதி வந்தாலே போதும். பல ஆண்டுகளாக கடினமாக இருந்த மனத்தின் அடுக்குகள் இயல்பாகவே மென்மையடையத் தொடங்கும். அப்போதுதான் நாம் உணரத் தொடங்குவோம். நாம் பிடித்துக் கொண்டிருந்த அந்த உருவமே நாமல்ல. நம்முடைய வேலை நாமல்ல. நம்முடைய பணம் நாமல்ல. நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நாமல்ல. இத்தனை நாட்களாக பனிக்கட்டி போல ஒரு வடிவத்தில் இருந்த நாம் இப்போது தண்ணீரைப் போல சுதந்திரமாக ஓடத் தொடங்குகிறோம். அதனால்தான் டிசோல்வ்ட் ஜஸ்ட் லைக் ஐஸ் என்ற தலைப்பின் மையக் கருத்து இதுதான். வாழ்க்கை கொண்டு வரும் மாற்றங்களுக்கு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் மென்மையாக மாறுங்கள். அகங்காரத்தை கொஞ்சம் விட்டுவிடுங்கள். நாம் உருவாக்கிய சுவர்கள் மெதுவாக கரையட்டும். அப்போதுதான் ஒரு புதிய சுதந்திரமும்
ஒரு புதிய அமைதியும் ஆழமான உள்ளார்ந்த மகிழ்ச்சியும் நமக்குள் இருந்தே வெளிப்படத் தொடங்கும். இப்போது மூன்றாவது தலைப்பை பார்ப்போம். Unhitch the universe, பிரபஞ்சத்தின் ஓட்டத்தை அவிழ்த்துவிடு. இந்த தலைப்பை முதலில் கேட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிரபஞ்சத்தை அவிழ்த்து விடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் என்பது மிகவும் பெரிய ஒன்று. அதை நாம் எப்படி அவிழ்க்க முடியும்? ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வரும் கருத்து மிகவும் எளிமையானது. வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை கொஞ்சம் விட்டுவிடுங்கள். பிரபஞ்சத்தின் இயல்பான ஓட்டத்திற்கு சிறிது இடம் கொடுங்கள். நாம் அனைவரும் வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தோடுதான் பயணத்தை தொடங்குகிறோம். இந்த வயதில் இந்த வேலை, இந்த அளவு சம்பளம், இந்த வீடு, இந்த கார், இந்த உறவு, இந்த வெற்றி, இப்படி பல திட்டங்களை வகிக்கிறோம். திட்டமிடுவது தவறில்லை. ஆனால் அந்த திட்டம் அப்படியே நடந்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று பிடிவாதமாக நினைத்துவிட்டால் அதுவே மன அழுத்தமாக மாறிவிடும். ஒரு ரயில் பயணத்தை நினைத்துப் பாருங்கள். ஜன்னலோரம் அமர்ந்து இயற்கையை ரசிக்கலாம். அல்லது ஓட்டுநரிடம் சென்று ஸ்டீயரிங் எங்கே என்று தேடிக்கொண்டு பதற்றப்படலாம். ரயில் ஏற்கனவே சரியான பாதையில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவையில்லாமல் அனைத்தையும் நாமே கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் பிரச்சினைகள் தொடங்குகின்றன. அன்றாட வாழ்க்கையிலும் இதை பார்க்கலாம். ஒரு பெற்றோர் தன் குழந்தை என்ன படிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாருடன் நட்பு கொள்ள வேண்டும், எப்போது வெற்றி பெற வேண்டும் என்று அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார். அது அன்பின் காரணமாகத்தான். ஆனால் அந்த கட்டுப்பாடு அளவுக்கு அதிகமாகிவிட்டால் பெற்றோருக்கும் அழுத்தம் அதிகரிக்கும். குழந்தைக்கும் சுதந்திரமாக வளர முடியாது. அதேபோல் ஒரு அலுவலகத்தில் இருக்கும் மேலாளர் தனது குழுவில் உள்ள அனைவரும் தன்னைப் போலவே சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் தினமும் ஏமாற்றம்தான் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறனும் சிந்தனையும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டால் வேலை மிகவும் சீராக நடக்கும். இந்த தலைப்பு சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், பொறுப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பொறுப்பு என்பது நமக்கான கடமையை மனப்பூர்வமாகச் செய்வது. கட்டுப்பாடு என்பது அதன் முடிவும் நம் விருப்பப்படியே இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது. இந்த இரண்டையும் குழப்பும்போதுதான் துன்பம் உருவாகிறது. ஒரு விவசாயியை நினைத்துப் பாருங்கள். அவர் விதை விதைக்கிறார், நிலத்தை தயார் செய்கிறார், தண்ணீர் ஊற்றுகிறார், களைகளை அகற்றுகிறார். இவை அனைத்தும் அவருடைய பொறுப்பு. ஆனால் மழை எப்போது பெய்ய வேண்டும், சூரியன் எவ்வளவு ஒளி தர வேண்டும், விதை எப்போது முளைக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்க முடியுமா? முடியாது. அவர் செய்ய வேண்டியதைச் செய்கிறார். மீதியை இயற்கை பார்த்துக் கொள்கிறது. வாழ்க்கையிலும் இதே விதிதான். நாம் நேர்முகத் தேர்வுக்கு தயாராகலாம். நம்முடைய சிறந்த முயற்சியை அளிக்கலாம். நேர்மையாக உழைக்கலாம். ஆனால் முடிவு வந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்த்தபடி இருந்தால் மகிழ்ச்சி. இல்லை என்றாலும் அதிலும் ஒரு பாடம் இருக்கிறது என்று பார்க்கத் தொடங்கினால் மன அழுத்தம் மிகவும் குறையும். சற்று யோசித்துப் பாருங்கள். சிறுவயதில் நடந்த சில சம்பவங்கள் அப்போது மிகவும் வேதனையாக இருந்திருக்கும். பள்ளி மாறியிருக்கலாம். நண்பரை பிரிந்திருக்கலாம். ஒரு வாய்ப்பை இழந்திருக்கலாம். அப்போது என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று திரும்பி பார்த்தால் அதே சம்பவம்தான் நம்மை இன்னும் நல்ல பாதைக்கு அழைத்துச் சென்றது என்பதை புரிந்து கொள்வோம். அப்போது நமக்கு புரியவில்லை. ஏனெனில் நாம் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்தோம். ஆனால் முழு கதையை வாழ்க்கை பார்த்துக் கொண்டிருந்தது. ஒரு பட்டத்தை பறக்க விடுவதை நினைத்துப் பாருங்கள். நூலை மிகவும் இறுக்கமாக பிடித்தால் அது உயர பறக்காது. மிகவும் தளர்த்திவிட்டால் கட்டுப்பாடு போய்விடும். சரியான சமநிலை தேவை. வாழ்க்கையிலும் அதே சமநிலைதான் முக்கியம். முயற்சி வேண்டும், ஆனால் பற்றுதல் வேண்டாம். இந்த தலைப்பு இன்னொரு அழகான சிந்தனையையும் நமக்கு கொடுக்கிறது.
நாம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளை என்ன ஆகும்? இன்னும் 5 ஆண்டுகளில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த முடிவு சரியானதா? இப்படிப்பட்ட கேள்விகள் இயல்பானவை. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம். ஒரு குடும்பத்துடன் கடற்கரைக்கு சென்றிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சூரிய அஸ்தமனம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கைபேசியில் வானிலை அறிக்கை, போக்குவரத்து தகவல், அலுவலக மின்னஞ்சல், அடுத்த வார திட்டம் இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். சூரியன் மறைந்துவிடும். அந்த அழகான தருணமும் முடிந்துவிடும். உடல் கடற்கரையில் இருக்கும். ஆனால் மனம் வேறு எங்கோ இருக்கும். இந்த தலைப்பு சொல்வது, இப்போதைய தருணத்திற்கு திரும்பி வாருங்கள். இப்போது என்ன நடக்கிறதோ அதை முழுமையாக அனுபவியுங்கள். எதிர்காலம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். உறவுகளிலும் இதே உண்மை பொருந்துகிறது. ஒரு நண்பர் நம் எதிர்பார்ப்புப்படி நடக்கவில்லை என்றால் உடனே ஏமாற்றமடைகிறோம். ஏன்? அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நம் மனம் ஏற்கனவே ஒரு கதையை எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் யாரும் நம் கதையை பின்பற்ற மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினால் உறவுகள் மிகவும் இலகுவாக மாறிவிடும். அதேபோல் நம்மையும் நாமே அதிகமாக கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். நான் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். நான் எப்போதும் வலிமையாகவே இருக்க வேண்டும். ஆனால் உணர்வுகளுக்கும் ஒரு இயல்பான ஓட்டம் இருக்கிறது. சில நாட்கள் உற்சாகமாக இருப்போம். சில நாட்கள் அமைதியாக இருப்போம். அதை எதிர்க்காமல் கவனித்து பார்த்தால் அதுவும் இயல்பாக கடந்து போய்விடும். மீண்டும் ஒரு நதியை நினைத்துப் பாருங்கள். எத்தனை வளைவுகள் வந்தாலும் அது சண்டை போடாது. பாறை வந்தால் அதைச் சுற்றிச் செல்லும். பள்ளத்தாக்கு வந்தால் ஆழமாக ஓடும். சமவெளி வந்தால் அமைதியாக பயணிக்கும். இறுதியில் எங்கு சேர வேண்டும் என்று பதற்றப்படுவதில்லை. ஓடுவதுதான் அதன் இயல்பு. இந்த தலைப்பின் சாரமும் அதுவே. வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்துடன் இணைந்து செல்லுங்கள். நாம் செய்ய வேண்டிய முயற்சியை முழு மனதுடன் செய்யுங்கள். ஆனால் முடிவு, காலம், எதிர்பாராத மாற்றங்கள் இவற்றை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்ஹிட்ச் தி யூனிவர்ஸ் என்ற இந்த தலைப்பு மிகவும் எளிமையான ஆனால் மிக வலிமையான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விட நம்முடைய சிறந்த முயற்சியைச் செய்து மீதியை நம்பிக்கையுடன் விட்டுவிடுங்கள். அப்போது மனம் இலகுவாகும். பயம் குறையும். அழுத்தம் குறையும். அப்போதுதான் நாம் உணர்வோம், வாழ்க்கை நமக்கு எதிராக வேலை செய்யவில்லை. சில நேரங்களில் நமக்கு புரியாத ஒரு பாதையின் வழியாக நமக்கு உண்மையில் தேவையான இடத்திற்குத்தான் அது நம்மை அழைத்துச் செல்கிறது. இப்போது 4வது தலைப்பை பார்ப்போம். திஸ் ஹார்வெஸ்ட் மூன், இந்த அறுவடை நிலவு. இந்த தலைப்பை கேட்டவுடனே நம் மனதில் ஒரு அமைதியான காட்சி தோன்றும். இரவின் அமைதி. வானில் முழுமையாக ஒளிரும் பெரிய நிலவு. மென்மையான காற்று. எங்கும் பரவிய அமைதி. ஹார்வெஸ்ட் மூன் என்பது ஒரு பருவத்தை மட்டுமல்ல, ஒரு நிறைவையும் ஒரு முதிர்ச்சியையும் ஒரு நீண்ட பயணத்தின் பலனையும் குறிக்கிறது. ஒரு விவசாயி பல மாதங்கள் பொறுமையாக உழைத்த பிறகுதான் அறுவடை கிடைக்கிறது. அதேபோல் நம் உள்ளத்தில் நடைபெறும் ஆன்மீக வளர்ச்சியும் ஒரே நாளில் நிகழ்ந்து விடாது. அதற்கும் பொறுமை வேண்டும். விழிப்புணர்வு வேண்டும். காலம் வேண்டும். இந்த தலைப்பு முதலில் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை புரிய வைக்கிறது. நாம் பெரும்பாலும் முடிவைத்தான் பார்க்கிறோம். பழத்தை பார்க்கிறோம். மலரை பார்க்கிறோம். வெற்றியை பார்க்கிறோம். ஆனால் அந்த வெற்றியை உருவாக்கிய நீண்ட பயணத்தையும் அமைதியான முயற்சியையும் பாராட்டுபவர்கள் மிக குறைவு. ஒரு மாமரத்தை நினைத்துப் பாருங்கள். கோடை காலம் வந்த பிறகுதான் அதில் பழங்கள் தோன்றுகின்றன. ஆனால் அந்த பழங்கள் வருவதற்கு முன்பு என்ன நடந்தது? மழை பெய்தது. வெயில் அடித்தது. வேர்கள் மண்ணிலிருந்து தண்ணீரை உறிஞ்சின. மரம் அமைதியாக வளர்ந்தது.
வெளியில் பெரிதாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் அதன் உள்ளே இடைவிடாமல் ஒரு வளர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். சில நாட்களில் எந்த முன்னேற்றமும் இல்லாதது போலத் தோன்றும். இவ்வளவு முயற்சி செய்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் தெரியவில்லையே என்று நாமே எண்ணுவோம். ஆனால் வளர்ச்சி என்பது எப்போதும் கண்களுக்கு தெரியும் வகையில் இருக்க வேண்டியதில்லை. சில மாற்றங்கள் நம் குணத்தில் நிகழ்கின்றன. சில மாற்றங்கள் நம் சிந்தனையில் உருவாகின்றன. சில மாற்றங்கள் நாம் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றும் விதத்தில் வெளிப்படுகின்றன. அவை அனைத்தும் மெதுவாகவே உருவாகின்றன. ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். முன்பு யாராவது உங்களை விமர்சித்தால் உடனே கோபம் வந்திருக்கும். ஆனால் இன்று அதே சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக கேட்க முடிகிறது. இதுவும் ஒரு அறுவடைதான். இதற்காக யாரும் சான்றிதழ் வழங்க மாட்டார்கள். சமூக வலைத்தளங்களில் இதை பகிரவும் மாட்டோம். ஆனால் இதுவே உண்மையான வளர்ச்சி. இந்த தலைப்பு சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு விதை போன்றது. நல்ல அனுபவங்களும் ஒரு விதை, கஷ்டங்களும் ஒரு விதை, தோல்விகளும் ஒரு விதை, மகிழ்ச்சியும் ஒரு விதை. அந்த விதைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதில்தான் நம் எதிர்கால அறுவடை அமைகிறது. ஒரே பிரச்சனையை 2 பேர் சந்திக்கிறார்கள் என்று நினைத்துப் பாருங்கள். ஒருவர், என் வாழ்க்கை மிகவும் மோசம் என்று தினமும் புலம்புகிறார். மற்றொருவர், இந்த அனுபவத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்திக்கிறார். இருவருக்கும் நடந்த சம்பவம் ஒன்றுதான். ஆனால் அவர்களுடைய அறுவடை வேறுபட்டதாக இருக்கும். அதனால் வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதை விட அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஹார்வெஸ்ட் மூன் என்ற உருவகத்தின் இன்னொரு அழகு என்னவென்றால், நிலவு ஒருபோதும் சத்தம் போடுவதில்லை. அது அமைதியாகவே இருக்கும். ஆனால் அதன் ஒளி இருளில் வழி காட்டுவதற்கு போதுமானதாக இருக்கும். அதேபோல் உண்மையான ஞானமும் ஆரவாரமாக இருப்பதில்லை. முதிர்ச்சியடைந்த ஒருவர் தினமும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல மாட்டார். அவருடைய இருப்பே மற்றவர்களுக்கு ஒரு அமைதியை அளிக்கும். நம் வாழ்க்கையிலும் சிலரை நாம் சந்தித்திருப்போம். அவர்கள் ஒரு அறைக்குள் வந்தவுடன் காரணம் தெரியாமல் ஒரு அமைதி நம்மைச் சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். அதிகமாக அறிவுரைகளும் வழங்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய இருப்பே ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏனெனில் அவர்களுடைய உள்ளத்தில் முதிர்ச்சி மலர்ந்திருக்கிறது. அந்த முதிர்ச்சியைத்தான் ஹார்வெஸ்ட் மூன் குறிக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலும் இதை எளிதாக காணலாம். ஒரு தாய் தினமும் குடும்பத்திற்காக சமையல் செய்கிறார். அதை ஒரு சாதாரண வேலையாக பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு உணவையும் அன்புடன் தயாரிக்கும்போது அதுவும் ஒரு அறுவடைதான். ஒரு ஆசிரியர் தினமும் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு மாணவன் வந்து, ஐயா, உங்களால் தான் நான் வாழ்க்கையில் முன்னேறினேன் என்று சொன்னால் அதுவும் ஒரு அழகான அறுவடை. அதனால் அறுவடை என்பது பணம் மட்டுமல்ல, புகழும் அல்ல, விருதுகளும் அல்ல. நம் வாழ்க்கையால் தொட்ட மனித இதயங்கள்தான் பல நேரங்களில் மிகப்பெரிய அறுவடையாக மாறுகின்றன. இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான சிந்தனையையும் நமக்கு கொடுக்கிறது. இன்று நாம் அனைவரும் உடனடி முடிவுகளுக்கு பழகிவிட்டோம். கைபேசியை திறந்தவுடன் தகவல் வேண்டும். உணவை ஆர்டர் செய்தவுடன் உடனே வர வேண்டும். ஒரு செய்தி அனுப்பினால் உடனடியாக பதில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த பழக்கம் நம் மனதை மிகவும் பொறுமையற்றதாக மாற்றிவிட்டது. ஆனால் இயற்கை அப்படி இயங்குவதில்லை. இன்று விதை போட்டால் நாளை மரம் வளராது. ஒரு குழந்தை பிறந்த அடுத்த வாரமே நடக்க ஆரம்பிக்காது. நிலவு கூட தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துதான் முழு நிலவாகிறது. அதேபோல் உள்ளார்ந்த மாற்றத்திற்கும் காலம் தேவை. ஒரே ஒரு நாள் தியானம் செய்துவிட்டு, எனக்கு அமைதி கிடைக்கவில்லையூ என்று சொல்வது, ஒரே ஒரு நாள் உடற்பயிற்சி கூடத்திற்குச் சென்று, என் உடல் ஏன் மாறவில்லை என்று கேட்பதைப் போன்றதே. தொடர்ச்சியான பயிற்சிதான் அற்புதங்களை உருவாக்குகிறது.
இந்த தலைப்பு பொறுமையின் மதிப்பையும் நமக்கு உணர்த்துகிறது. சிறிது சிரமம் வந்தாலே நாம் முயற்சியை விட்டு விடுகிறோம். ஆனால் ஒரு விவசாயி விதை போட்ட 2 நாட்களிலேயே மண்ணை தோண்டி பார்த்து, ஏன் இன்னும் முளைக்கவில்லை என்று கேட்க மாட்டார். அவருக்கு நம்பிக்கை இருக்கும். சரியான நேரத்தில் அது வளரும் என்பது அவருக்கு தெரியும். அதே நம்பிக்கை நம் வாழ்க்கையிலும் தேவை. நாம் மனமாற முயற்சி செய்ய வேண்டும். விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேற்றைவிட சிறந்த மனிதராக மாற முயற்சிக்க வேண்டும். ஆனால் முடிவு எப்போது வரும் என்ற அழுத்தத்தை மனதில் சுமக்க வேண்டாம். ஹார்வெஸ்ட் மூன் நமக்கு இன்னொரு அழகான செய்தியையும் சொல்கிறது. முழு நிலவு தன்னுடைய ஒளியை தானே உருவாக்குவதில்லை. அது சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கிறது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய திறமை என்று நாம் நினைக்கும் பல விஷயங்கள் உண்மையில் நாம் பெற்ற அன்பு, அனுபவம், வழிகாட்டுதல், கருணை ஆகியவற்றின் பிரதிபலிப்புதான். இந்த உணர்வு வந்தவுடன் நன்றியுணர்வு இயல்பாகவே மலர்கிறது. நன்றியுணர்வு வந்த இடத்தில் ஒப்பீடுகள் குறைகின்றன. அகங்காரம் மென்மையடைகிறது. இதயம் இன்னும் திறக்கிறது. அதனால்தான் திஸ் ஹார்வெஸ்ட் மூன் என்ற தலைப்பின் மையக் கருத்து இதுதான். வாழ்க்கையில் நாம் மனமாறச் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு நாள் நிச்சயமாக பலன் தரும். வளர்ச்சிக்கு காலம் தேவை. முதிர்ச்சிக்கு அமைதி தேவை. ஞானத்திற்கு பொறுமை தேவை. நல்ல விதைகளை விதையுங்கள். அவற்றை அன்போடு பராமரியுங்கள். மீதியை வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்திடம் ஒப்படையுங்கள். ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நாம் எதிர்பார்த்ததை விட அழகான ஒரு அறுவடை ஏற்கனவே நம் வாழ்க்கையில் மலர்ந்திருப்பதை ஆச்சரியத்துடன் உணர்வோம். இப்போது 5வது தலைப்பை பார்ப்போம். யூ மஸ்ட் see for yourself. நீங்களே நேரில் உணர வேண்டும். இந்த தலைப்பு மிகவும் எளிமையாக தோன்றலாம். ஆனால் இதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. உண்மையை நீங்களே அனுபவித்து அறிய வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பது போதாது. உங்களுடைய அனுபவம்தான் உங்களுடைய உண்மையான ஆசிரியர். இதுவே இந்த தலைப்பின் மையக் கருத்து. நம் வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் நேரடியாக அனுபவிக்காமலேயே பிறருடைய கருத்துக்களின் அடிப்படையில் முடிவெடுத்து விடுகிறோம். யாராவது ஒரு இடம் நல்லதல்ல என்று சொன்னால் நாமும் அதை நம்பி விடுகிறோம். ஒருவரைப் பற்றி யாராவது தவறாக பேசினால் அவரை சந்திக்காமலேயே தீர்ப்பு வழங்கி விடுகிறோம். ஒரு புத்தகம் சுவாரஸ்யமில்லை என்று யாராவது சொன்னால் அதை திறந்து கூட பார்க்க மாட்டோம். இப்படி நம் வாழ்க்கையின் பல முடிவுகள் நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் அல்ல, பிறரிடமிருந்து கடன் வாங்கிய கருத்துக்களின் அடிப்படையில் உருவாகின்றன. சிறுவயதில் முதன் முறையாக காபி குடித்ததை நினைத்துப் பாருங்கள். யாராவது அது மிகவும் கசப்பாக இருக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் குடித்த பிறகுதான் அது உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா என்பது தெரியும். அதேபோல் மாம்பழம், பலாப்பழம், காரமான உணவு, பயணம், இசை, இவை அனைத்தையும் அனுபவித்த பிறகுதான் நம்முடைய சொந்த கருத்து உருவாகிறது. ஆன்மீக வாழ்க்கையும் இதே போலத்தான். யாராவது அமைதி இப்படித்தான் இருக்கும், கடவுள் இப்படித்தான் இருக்கிறார், வாழ்க்கையின் அர்த்தம் இதுதான் என்று சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது போதாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே கவனியுங்கள். உங்கள் உள்ளத்தில் நீங்களே உணருங்கள். அப்போதுதான் அது உங்களுடைய உண்மையான அறிவாக மாறும். ஒரு நண்பர் ஒரு உணவகத்தை மிகவும் புகழ்ந்து பேசுகிறார். மற்றொரு நண்பர் அதையே மோசமானது என்று கூறுகிறார். இப்போது யார் சொல்வது சரி? நீங்களே சென்று அனுபவித்த பிறகுதான் பதில் கிடைக்கும். வாழ்க்கையும் இதே விதமாகத்தான் இயங்குகிறது. நம் கல்வி முறையில் கூட சில நேரங்களில் பதில்களை மனப்பாடம் செய்ய மட்டுமே கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள அதிக நேரம் செலவிடுவதில்லை. தேர்வு முடிந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுகிறோம். ஏனெனில் அது நம்முடைய அனுபவமாக மாறவில்லை. உண்மையான புரிதல் எப்போது வருகிறது? நாம் அதை நாமே கவனித்து உணரும்போதுதான். ஒரு நாள் முழுவதும் மிகவும் பரபரப்பாக வேலை செய்கிறீர்கள். இரவு வந்ததும் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள்.
மற்றொரு நாள் அதே வேலையை அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் செய்கிறீர்கள். எந்த நாள் மனநிறைவை தருகிறது? இதற்கு யாரும் விளக்கம் சொல்லத் தேவையில்லை. நீங்களே அனுபவித்தால் பதில் தானாக கிடைத்துவிடும். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான எச்சரிக்கையையும் வழங்குகிறது. கண்மூடித்தனமான நம்பிக்கையும் கண்மூடித்தனமான மறுப்பும் இரண்டுமே ஆபத்தானவை. யாராவது சொன்னவுடன் நம்பிவிடுவதும் ஒரு தீவிரம். யாராவது சொன்னவுடன் மறுத்துவிடுவதும் இன்னொரு தீவிரம். இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கும் பாதையே கவனிப்பு. முதலில் பாருங்கள், அனுபவியுங்கள், பிறகு முடிவு செய்யுங்கள். ஒரு குழந்தை முதன்முறையாக மிதிவண்டி ஓட்டக் கற்றுக்கொள்வதை நினைத்துப் பாருங்கள். அதன் தந்தை எவ்வளவு விளக்கினாலும் சமநிலையை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை மிதிவண்டியில் ஏறித்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சில முறை கீழே விழும். பயமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் திடீரென்று சமநிலை கிடைத்துவிடும். அப்போது யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு புரிதல் தானாகவே பிறக்கும். வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடங்களும் இப்படித்தான். அன்பு என்றால் என்ன? நட்பு என்றால் என்ன? மன்னிப்பு என்றால் என்ன? அமைதி என்றால் என்ன? இவற்றைப் பற்றிய நூல்களை படிக்கலாம். வீடியோக்களை பார்க்கலாம். சொற்பொழிவுகளை கேட்கலாம். ஆனால் ஒரு நாள் அவற்றை நம் வாழ்க்கையில் உண்மையாக அனுபவிக்கும்போதுதான் அந்த வார்த்தைகளின் ஆழமான அர்த்தம் நமக்கு புரியும். இந்த தலைப்பு நம்முடைய ஆர்வ உணர்வை உயிரோடு வைத்திருக்கச் சொல்கிறது. சிறு குழந்தைகள் எல்லாவற்றையும் பார்த்து ஏன் என்று கேட்கின்றன. வானம் ஏன் நீலமாக இருக்கிறது? மழை ஏன் பெய்கிறது? இது என்ன? அது என்ன? அவர்கள் அவசரமாக முடிவுக்கு வருவதில்லை. ஆனால் நாம் பெரியவர்களான பிறகு அதற்கு நேர்மாறாக மாறிவிடுகிறோம். எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொள்கிறோம். கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிடுகிறோம். கவனிப்பதையும் நிறுத்திவிடுகிறோம். அதனால் புதிய உண்மைகளை கண்டுபிடிக்கும் வாய்ப்பையும் இழந்துவிடுகிறோம். ஒரு பூங்காவில் தினமும் நடைப்பயிற்சி செய்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். முதல் நாள் உங்கள் கவனத்தை ஈர்ப்பது பூக்கள் மட்டுமாக இருக்கும். 2வது வாரத்தில் பறவைகளின் குரலை கவனிக்கத் தொடங்குவீர்கள். 3வது வாரத்தில் தென்றல் காற்றின் மென்மையை உணர்வீர்கள். 1 மாதம் கழித்து மரங்களின் இலைகள் அசையும் சத்தத்தை கூட ரசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். பூங்கா மாறவில்லை. மாறியது உங்கள் பார்வை. நீங்கள் ஆழமாக பார்க்க கற்றுக்கொண்டீர்கள். அதேபோல வாழ்க்கையும். உண்மையை பார்க்கும் பார்வை வந்துவிட்டால் சாதாரண தருணங்கள் கூட அற்புதமான அனுபவங்களாக மாறிவிடும். இந்த தலைப்பு இன்னொரு அழகான சிந்தனையையும் நமக்குத் தருகிறது. இன்று நாம் பலரும் வெளிப்புற அங்கீகாரத்திற்கு மிகவும் அடிமையாகிவிட்டோம். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா? எத்தனை பேர் லைக் செய்தார்கள்? இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய சொந்த அனுபவத்தை விட மற்றவர்களின் கருத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கச் செய்கின்றன. ஆனால் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால், உங்கள் மனசாட்சி தெளிவாக இருந்தால், சில முடிவுகளுக்கு யாருடைய கைதட்டலும் தேவையில்லை. ஒரு காலையில் சூரிய உதயத்தை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அது அழகாக இருக்கிறது என்பதை உணர்வதற்கு சமூக வலைதளத்தில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமா? அல்லது யாராவது வந்து சான்றிதழ் கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. நீங்கள் அனுபவித்ததே போதுமானது. அதேபோல உள்ளார்ந்த அமைதியையும் வேறு யாராலும் அளவிட முடியாது. அதை உணர முடிவது உங்களால் மட்டுமே. இந்த தலைப்பின் இன்னொரு முக்கியமான செய்தி. தவறுகளை பார்த்து பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் நாம் தவறான முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் அந்த தவறுகள் கூட நேரடியாக நமக்கு கற்றுத்தரும் ஆசிரியர்கள்தான். பிறரிடமிருந்து கேட்டு அறிந்த ஞானத்தை விட நம்முடைய அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்கும். நம் கை தீயில் பட்ட பிறகுதான் நெருப்பு சூடாக இருக்கும் என்ற உண்மை என்றும் மறக்க முடியாத அனுபவமாக மாறுகிறது. அதேபோல் வாழ்க்கையின் ஆழமான பாடங்களும் அனுபவத்தின் மூலமாகவே நம் உள்ளத்தில் பதிகின்றன.
அதனால்தான் யூ மஸ்ட் see for yourself என்ற தலைப்பின் மையக் கருத்து இதுதான். மற்றவர்கள் சொல்வதை மதியுங்கள். புத்தகங்களை படியுங்கள். ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இறுதியில் உங்களுடைய கவனிப்பும் உங்களுடைய விழிப்புணர்வும் உங்களுடைய நேரடி அனுபவமும்தான் உங்களுக்கு உண்மையான அறிவை வழங்கும். கடன் வாங்கிய பதில்கள் தற்காலிகமானவை. நீங்களே கண்டுபிடித்த உண்மை மட்டுமே நிரந்தரமானது. அப்போதுதான் வாழ்க்கையைப் பற்றிய ஒவ்வொரு கருத்தும் வெறும் கோட்பாடாக இல்லாமல் உங்கள் சொந்த அனுபவமாக மாறும். இப்போது 6வது தலைப்பை பார்ப்போம். கேஜஸ் ஆஃப் கோல்ட், தங்கக் கூண்டுகள். இந்த தலைப்பு மிகவும் வலிமையான ஒரு உருவகத்தை நமக்கு அளிக்கிறது. ஒரு கூண்டு என்றால் சிறை. தங்கம் என்றால் மதிப்புமிக்க பொருள். தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கூண்டு மிகவும் அழகாகத் தோன்றலாம். அதன் மதிப்பும் அதிகமாக இருக்கும். அதை பார்ப்பவர்கள் வியப்புடன் ரசிக்கலாம். ஆனால் அது எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அது ஒரு சிறைதான். அதற்குள் இருக்கும் பறவைக்கு சுதந்திரம் கிடையாது. இதுவே இந்த தலைப்பு சொல்ல வரும் முக்கியமான செய்தி. வாழ்க்கையில் சில விஷயங்கள் வெளியில் மிகவும் கவர்ச்சியாகத் தெரியும். பணம், புகழ், பதவி, அதிகாரம், ஆடம்பரம், பாராட்டு. இவை அனைத்தும் தவறானவை அல்ல. ஆனால் இவற்றிற்கு நாம் அடிமையாகிவிட்டால் அவை நம் சுதந்திரத்தை மெதுவாக பறித்துவிடும். ஒருவரை நினைத்துப் பாருங்கள். அவர் மிகப்பெரிய சம்பளம் பெறுகிறார். பெரிய வீடு, ஆடம்பரமான கார். அவரைப் பார்த்து அனைவரும் எவ்வளவு அருமையான வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஆனால் அவருக்கோ தினமும் மன அழுத்தம். கைபேசியை அணைக்க பயம். விடுமுறை எடுக்க முடியாது. குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாது. இரவில் நிம்மதியாக உறங்க முடியாது. வெளியில் பார்ப்பதற்கு அது தங்க வாழ்க்கை போல தெரியும். ஆனால் உள்ளே அது ஒரு தங்கக் கூண்டு. சமூக வலைத்தளங்களும் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். தினமும் லைக்குகள், பின்தொடர்பவர்கள், கருத்துகள். இவை வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இன்று லைக்குகள் குறைவாக வந்ததே. இந்த பதிவு ஏன் வைரலாகவில்லை? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மனம் அதையே சிந்திக்கத் தொடங்கினால் அதுவும் ஒரு கூண்டுதான். நாம் கைபேசியை பயன்படுத்துவது சரிதான். ஆனால் கைபேசி நம்மை ஆளத் தொடங்கினால் அது சுதந்திரம் அல்ல. இந்த தலைப்பு ஒரு முக்கியமான உண்மையைச் சொல்கிறது. ஒவ்வொரு கூண்டும் இரும்பால் செய்யப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. சில கூண்டுகள் மிகவும் அழகாக இருக்கும். உறவுகளிலும் இதை பார்க்கலாம். அன்பு மிகவும் அழகான உணர்வு. ஆனால் அதில் அளவுக்கு மீறிய சொந்தக்காரத்தனம் வந்துவிட்டால் அது ஒரு கூண்டாக மாறிவிடும். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் ஹூட். அவர்களுடன் பேசக்கூடாது ஹூட். என் அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது ஹூட். இது அன்பு அல்ல. இது பயமும் கட்டுப்பாடும். உண்மையான அன்பு சுதந்திரத்தை கொடுக்கும். சிறையை உருவாக்காது. பெற்றோருக்கும் இதே உண்மை பொருந்தும். குழந்தைகள் மீது அதிக அக்கறை இருப்பது இயல்புதான். ஆனால் அளவுக்கு மீறிய பாதுகாப்பு குழந்தையின் சுய முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பை பறித்துவிடும். பாதுகாப்பு என்ற பெயரில் சுதந்திரத்தை எடுத்துவிட்டால் அதுவும் ஒரு தங்கக் கூண்டுதான். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான உண்மையை நமக்கு புரிய வைக்கிறது. அகங்காரம் கூட ஒரு தங்கக் கூண்டுதான். நம்முடைய பெயர், பதவி, புகழ், மதிப்பு, பிம்பம் இவற்றைப் பாதுகாப்பதற்காக எவ்வளவு ஆற்றலை நாம் செலவிடுகிறோம்? ஒருவர் சிறிய விமர்சனம் செய்தால் கூட மனம் உடைந்து போகிறது. ஏன்? நாம் உருவாக்கிய பிம்பம் சிதைந்து விடுமோ என்ற பயம். ஒரு நடிகரை நினைத்துப் பாருங்கள். பொது இடங்களில் எப்போதும் புன்னகையுடன் இருக்க வேண்டும். அழகாக உடை அணிய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக பேச வேண்டும். புகழ் இருக்கிறது. ஆனால் முழுமையான சுதந்திரம் இருக்கிறதா? நாமும் பல நேரங்களில் பல முகமூடிகளுடன் வாழ்கிறோம். அலுவலகத்திற்கு ஒரு முகம்,
நண்பர்களிடம் ஒரு முகம், சமூகத்திற்கு ஒரு முகம். நம்மாக இருப்பதற்கே பயப்படுகிறோம். இந்த முகமூடிகள் கூட சில நேரங்களில் தங்கக் கூண்டுகளாக மாறிவிடுகின்றன. இயற்கையில் ஒரு காட்சியை நினைத்துப் பாருங்கள். ஒரு பறவையை மிகவும் விலை உயர்ந்த தங்கக் கூண்டில் வைத்து சிறந்த உணவை அளித்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அது வெளியே பறந்துவிடும். ஏன்? சுதந்திரத்திற்கு மாற்று எதுவும் இல்லை. மனித வாழ்க்கையிலும் அதே உண்மை. பணம் வேண்டும், வசதியான வாழ்க்கை வேண்டும், நல்ல தொழில் வேண்டும். ஆனால் அவை நம்முடைய சுதந்திரத்தை பறிக்க ஆரம்பித்துவிட்டால் ஒரு நிமிடம் நின்று நம்மையே கேட்க வேண்டும். இதற்கு நான் உரிமையாளனா? அல்லது இது என்னை ஆளுகிறதா? இந்த ஒரு கேள்வி மிகவும் ஆழமானது. ஒருவர் ஒரு விலையுயர்ந்த கடிகாரம் வாங்குகிறார். அது நல்ல விஷயம்தான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அதில் கீறல் விழுந்துவிடுமோ என்ற கவலை, தண்ணீர் பட்டுவிடுமோ என்ற பயம், திருடப்பட்டுவிடுமோ என்ற அச்சம். முதலில் கடிகாரம் அவருடைய கையில் இருந்தது. இப்போது அவருடைய மனமே அந்த கடிகாரத்தின் சிறைக்குள் சென்றுவிட்டது. வீடு, வியாபாரம், முதலீடுகள், புகழ், இவற்றை எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் அவற்றின் மீது அளவுக்கு மீறிய பற்றுதல் வந்துவிட்டால் அமைதி மெதுவாக மறைந்துவிடும். இந்த தலைப்பு அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக, அனைத்தையும் வைத்திருங்கள், ஆனால் அவை உங்களை பிடித்துக் கொள்ள அனுமதிக்காதீர்கள் என்று சொல்கிறது. ஒரு அழகான காட்சியை நினைத்துப் பாருங்கள். கடற்கரையில் சிறு குழந்தைகள் மணல் கோட்டை கட்டுகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் கட்டுகிறார்கள். மாலை நேரத்தில் அலை வந்து அதை அழித்து விடுகிறது. அவர்கள் சிறிது நேரம் வருத்தப்படுவார்கள். பிறகு மீண்டும் புதிய கோட்டையை கட்டத் தொடங்கிவிடுவார்கள். ஆனால் நாம் உருவாக்கிய எதுவும் மாறக்கூடாது என்று நினைக்கிறோம். அதனால்தான் வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வரும்போது அதிக வேதனை அடைகிறோம். இந்த தலைப்பு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. எல்லாமே தற்காலிகமானவை. அதை உணர்ந்துவிட்டால் நன்றியுணர்வு அதிகரிக்கும், பயம் குறையும். ஒரு விடுமுறை பயணத்தை நினைத்துப் பாருங்கள். அழகான ஓய்வு விடுதி, வசதியான அறை, மென்மையான படுக்கை, அவை அனைத்தையும் ரசிக்கிறீர்கள். ஆனால் அது உங்கள் நிரந்தர வீடு அல்ல என்பதை அறிவீர்கள். அதனால் வெளியேறும் நேரம் வந்ததும் அமைதியாக கிளம்பிவிடுகிறீர்கள். வாழ்க்கையில் உள்ள பல உடைமைகளையும் இதே பார்வையில் பார்க்கத் தொடங்கினால் மனம் மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த தலைப்பு இன்னொரு ஆழமான கேள்வியையும் கேட்கிறது. உண்மையான செல்வம் என்றால் என்ன? வங்கிக் கணக்கா? அல்லது மனநிம்மதியா? ஒருவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார். மகிழ்ச்சியாகச் சாப்பிடுகிறார். குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறார். நிம்மதியாக உறங்குகிறார். மற்றொருவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் தினமும் பதற்றத்துடனே வாழ்கிறார். இவர்களில் உண்மையில் செல்வந்தர் யார்? இதுதான் இந்த தலைப்பு நம்மிடம் கேட்கும் கேள்வி. அதனால்தான் கேஜஸ் ஆஃப் கோல்ட் என்ற தலைப்பின் மையக் கருத்து இதுதான். வாழ்க்கையின் அழகான விஷயங்களை ரசிக்குங்கள். வெற்றியை அனுபவியுங்கள். பணம் சம்பாதியுங்கள். உறவுகளை மதியுங்கள். ஆனால் அவற்றிற்காக உங்கள் சுதந்திரத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள். தங்கத்தால் செய்யப்பட்ட சிறை கூட சிறைதான். உண்மையான செல்வம் வெளிப்புற ஆடம்பரத்தில் இல்லை. உள்ளார்ந்த சுதந்திரத்தில், மனநிம்மதியில், அச்சமில்லாத மனதில், எதற்கும் அடிமையாகாத அமைதியான வாழ்க்கையில்தான் இருக்கிறது. இப்போது 7வது தலைப்பை பார்ப்போம். தி மிஸ்டீரியஸ் ஒன், மர்மமான ஒருவர். இந்த தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றுகிறது. தி மிஸ்டீரியஸ் ஒன் என்றால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மம். வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு எளிதாக பதில் கிடைத்துவிடும். கணித பிரச்சினைகளை தீர்க்கலாம். ஒரு இயந்திரம் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அறிவியல் பல கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறது. ஆனால் சில கேள்விகளுக்கு முழுமையான பதிலை நம் அறிவால் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. நான் யார்? வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன?
நிலையான அமைதி எங்கே இருக்கிறது? இப்படிப்பட்ட கேள்விகள் மிகவும் ஆழமானவை. இந்த தலைப்பு சொல்ல வரும் மையக் கருத்து என்னவென்றால், வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் தர்க்கத்தின் மூலமாக மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. சில உண்மைகள் அனுபவத்தின் மூலம் மட்டுமே வெளிப்படும். இன்னும் சில உண்மைகளை முழுமையாக விளக்க முயற்சிப்பதை விட அவற்றை ஆச்சரியத்துடனும் திறந்த மனதுடனும் ரசிக்கும்போதுதான் நம் உள்ளம் உண்மையாக விரிவடைகிறது. ஒரு சிறிய குழந்தை முதன்முறையாக இரவு வானத்தை பார்க்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். வானம் முழுவதும் மின்னும் நட்சத்திரங்கள், ஒளிரும் நிலவு, சுற்றிலும் அமைதி. அந்த குழந்தை என்ன செய்யும்? அதை பார்த்து ஆச்சரியப்படும். இது எப்படி என்று ஆர்வமாக கேட்கும். ஆனால் உடனே அதற்கான பதிலை தேடி பதற்றப்படாது. அந்த அதிசயத்தை அப்படியே ரசித்துக் கொண்டிருக்கும். ஆனால் நாம் பெரியவர்களான பிறகு என்ன செய்கிறோம்? எல்லாவற்றிற்கும் உடனடியாக பதில் வேண்டும் என்று நினைக்கிறோம். கூகுளில் தேடுகிறோம், வீடியோக்களை பார்க்கிறோம், விளக்கங்களைத் தேடுகிறோம். இவை அனைத்தும் நல்லதுதான். ஆனால் சில நேரங்களில் விளக்கம் கிடைத்தாலும் அந்த அனுபவத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஒருவர் உங்களுக்கு சாக்லேட்டின் சுவையை பற்றி 100 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார் என்று நினைத்துப் பாருங்கள். அதில் அதன் பொருட்கள், வேதியியல் அமைப்பு, தயாரிக்கும் முறை, கலோரி அளவு எல்லாமே விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புத்தகத்தை படிப்பதை விட ஒரு சிறிய சாக்லேட் துண்டை சுவைத்து பார்ப்பதே உண்மையான அனுபவம். அதற்கு ஈடாக வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளும் அப்படித்தான். இந்த தலைப்பு நமக்கு சொல்லுவது, மர்மம் என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்லையோ, அது வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும் ஒரு பகுதியாகும். அன்றாட வாழ்க்கையிலேயே இதை பார்க்கலாம். ஒரு தாய்க்கு தன் குழந்தையின் மீது இருக்கும் அன்பை முழுமையாக வார்த்தைகளால் விளக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதை உணர முடியும். ஒரு இனிமையான இசையைக் கேட்கும்போது சில நேரங்களில் உடல் முழுவதும் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. ஏன்? அதற்கு அறிவியல் விளக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த உணர்வை முழுமையாக வார்த்தைகளில் சொல்ல முடியுமா? மிகவும் கடினம். ஒரு சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது மனம் அமைதியாகிறது. அதற்கும் அறிவியல் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் அதையெல்லாம் தாண்டிய ஒன்று. இந்த தலைப்பு சொல்லும் இன்னொரு உண்மை, வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் அளவிட முடியாது. இன்று நம் சமூகத்தில் எதற்கும் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பது வழக்கமாகிவிட்டது. ஆதாரம் முக்கியம்தான். ஆனால் அன்பை அளக்க ஏதாவது கருவி இருக்கிறதா? கருணையை அளவிட ஏதாவது அளவுகோல் இருக்கிறதா? அமைதியை அளக்க வெப்பமானி இருக்கிறதா? இல்லை. ஆனால் அவை அனைத்தும் உண்மையாகவே இருக்கின்றன. ஒரு நெருங்கிய நண்பருடன் நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் மிகவும் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறீர்கள். அதை எப்படி விளக்குவீர்கள்? அதுவும் ஒரு மர்மம்தான். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான கருத்தையும் கூறுகிறது. நம் மனம் இயல்பாகவே பல கேள்விகளை உருவாக்கும். அது தவறில்ல. ஆனால் சில நேரங்களில் பதில்களை தேடுவதை விட கவனித்துப் பார்ப்பதே முக்கியம். ஒரு மலர் மலர்வதை நினைத்துப் பாருங்கள். அதை பார்த்தவுடனே எப்போது மலர்ந்தது? இதழ்கள் எந்த கோணத்தில் விரிந்தன என்று ஆராய்ந்து கொண்டிருந்தால் அதன் அழகை ரசிக்க முடியாது. சிறிது நேரம் அமைதியாக அதை பார்த்தாலே போதும். அந்த தருணம் நம் இதயத்துடன் பேசத் தொடங்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். அளவுக்கு மீறிய சிந்தனை பல நேரங்களில் அனுபவத்தை மறைத்து விடுகிறது. நாம் மகிழ்ச்சியைக் கூட ஆராயத் தொடங்கி விடுகிறோம். நான் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன்? இந்த மகிழ்ச்சி எவ்வளவு நாள் நீடிக்கும்? நாளைக்கே இது மறைந்துவிடுமோ? இந்த எண்ணங்கள் வந்துவிட்டால் அந்த நிமிடத்தில் இருந்த மகிழ்ச்சியே மங்கிவிடும். ஆனால் ஒரு சிறிய குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை பாருங்கள். அது ஆராய்ந்து பார்க்காது. முழு மனதுடன் ரசிக்கும்.
அதனால்தான் இந்த தலைப்பு நமக்குள் இருக்கும் குழந்தைத்தனமான ஆச்சரிய உணர்வை மீண்டும் உயிர்ப்பிக்கச் சொல்கிறது. இயற்கைக்குள் சென்று பாருங்கள். மழைத்துளிகள் விழும் சத்தம், மரங்களை வருடும் காற்றின் ஓசை, காலையில் பாடும் பறவைகளின் குரல், கரையைத் தொடும் கடல் அலைகள், இவை அனைத்தும் அன்றாடம் நடக்கும் சாதாரண நிகழ்வுகள்தான். ஆனால் விழிப்புணர்வுடன் பார்த்தால் அவை அற்புதமான அனுபவங்களாக மாறிவிடுகின்றன. இந்த தலைப்பு ஆன்மீக பயணத்தைப் பற்றியும் ஒரு அழகான கருத்தை கூறுகிறது. வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மம் வெளியில் இல்லை, அது நமக்குள் இருக்கிறது. நாம் தினமும் மற்றவர்களை கவனிக்கிறோம், ஆனால் நம்முடைய எண்ணங்களை நாம் கவனிக்கிறோமா? கோபம் வரும்போது அதை உணர்கிறோமா? பொறாமை எழும்போது அதை கவனிக்கிறோமா? அன்பு மலரும்போது அதை முழுமையாக அனுபவிக்கிறோமா? பயம் எப்படி உருவாகிறது என்பதை அமைதியாக பார்க்கிறோமா? இந்த கவனிப்புதான் நம்மை நாமே கண்டறியும் முதல் படி. இந்த பயணத்திற்கு குறுக்கு வழி எதுவும் இல்லை. புத்தகங்கள் உதவலாம், ஆசிரியர்கள் வழிகாட்டலாம், நண்பர்கள் துணையாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் பார்க்க வேண்டியது நாம்தான். அதனால்தான் மர்மம் வெளியில் இருக்கும் பிரபஞ்சத்தில் மட்டுமல்ல, நம்முடைய விழிப்புணர்வும் ஒரு பெரிய மர்மம்தான். ஒரு எளிய நிகழ்வை நினைத்துப் பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். அப்போது ஒரு சிறிய குழந்தை சிரித்தபடி உங்கள் அருகே வருகிறது. அதை பார்த்தவுடன் உங்களுக்கும் தானாகவே ஒரு புன்னகை மலர்கிறது. ஒரு சிறிய புன்னகை. ஆனால் அது உங்கள் முழு மனநிலையையும் மாற்றிவிடுகிறது. இது ஒரு சாதாரண நிகழ்வாகத் தோன்றலாம், ஆனால் அதற்குள் ஒரு ஆழமான மர்மம் மறைந்திருக்கிறது. வாழ்க்கை இப்படிப்பட்ட எண்ணற்ற கண்ணுக்கு தெரியாத தொடர்புகளால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவற்றை முழுமையாக விளக்க முடியாது, ஆனால் அவற்றை உணர முடியும். இந்த தலைப்பு நமக்கு பணிவையும் கற்றுத் தருகிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் மனம் மிக விரைவாக மூடிக்கொள்ளும். ஆனால் இன்னும் கண்டறிய வேண்டியது நிறைய இருக்கிறது என்று நினைக்கும் மனம் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும். அதனால்தான் ஆர்வத்தையும் ஆச்சரிய உணர்வையும் திறந்த மனப்பான்மையையும் எப்போதும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 குணங்களும் இருந்தால் சாதாரண வாழ்க்கை கூட அற்புதமான ஒரு பயணமாக மாறிவிடும். அதனால்தான் தி மிஸ்டீரியஸ் ஒன் என்ற தலைப்பின் மையக் கருத்து இதுதான். வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் தர்க்கத்தின் மூலம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். சில விஷயங்களை அமைதியாக கவனியுங்கள். சில தருணங்களை முழுமையாக உணருங்கள். சில கேள்விகளுக்கு உடனடியாக பதில் தேடாமல் அந்த கேள்விகளோடு அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புதிதாக கண்டறிய வேண்டிய ஒரு அழகான மர்மமாக மாறும். பயம் எப்படி உருவாகிறது என்பதை நாம் கவனிக்கிறோமா? இந்த கவனிப்பில்தான் நம்மை நாமே கண்டறியும் பயணம் தொடங்குகிறது. அந்த பயணத்திற்கு குறுக்கு வழி எதுவும் இல்லை. புத்தகங்கள் வழிகாட்டும், ஆசிரியர்கள் ஊக்கமளிப்பார்கள், நண்பர்கள் துணையாக இருப்பார்கள். ஆனால் இறுதியில் பார்க்க வேண்டியது நாம்தான். அதனால் மர்மம் வெளியில் இருக்கும் பிரபஞ்சத்தில் மட்டுமல்ல, நம்முடைய விழிப்புணர்வும் ஒரு பெரிய மர்மம்தான். ஒரு எளிய நிகழ்வை நினைத்துப் பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். அப்போது ஒரு சிறிய குழந்தை சிரித்தபடி உங்கள் அருகே வருகிறது. அதை பார்த்தவுடன் உங்களுக்கும் தானாகவே ஒரு புன்னகை மலர்கிறது. ஒரே ஒரு புன்னகை, ஆனால் அது உங்கள் முழு மனநிலையையும் மாற்றிவிடுகிறது. இது ஒரு சாதாரண நிகழ்வு, ஆனால் அதற்குள் ஒரு ஆழமான மர்மம் இருக்கிறது. வாழ்க்கை இப்படிப்பட்ட கண்ணுக்குத் தெரியாத தொடர்புகளால் நிறைந்துள்ளது. அவற்றை முழுமையாக விளக்க முடியாது, அவற்றை உணர மட்டுமே முடியும். இந்த தலைப்பு நமக்கு பணிவையும் கற்றுத் தருகிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் மனம் மிக விரைவாக மூடிக்கொள்ளும். ஆனால் இன்னும் கண்டறிய வேண்டியது நிறைய இருக்கிறது என்று நினைக்கும் மனம் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும். அதனால் ஆர்வத்தையும் ஆச்சரிய உணர்வையும்
திறந்த மனப்பான்மையையும் எப்போதும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 குணங்களும் இருந்தால் சாதாரண வாழ்க்கை கூட அற்புதமான ஒரு பயணமாக மாறிவிடும். அதனால்தான் தி மிஸ்டீரியஸ் ஒன் என்ற தலைப்பின் சாரம் இதுதான். வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் தர்க்கத்தின் மூலம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். சில விஷயங்களை அமைதியாக கவனியுங்கள். சில தருணங்களை முழுமையாக உணருங்கள். சில கேள்விகளுக்கு உடனடியாக பதில் தேடாமல் அந்த கேள்விகளோடு அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புதிதாக கண்டறிய வேண்டிய ஒரு அழகான மர்மமாக மாறும். இப்போது 9வது தலைப்பை பார்ப்போம். தி சிம்பிள் டாஸ்க் ஆஃப் டர்னிங் இன், உள்ளே திரும்பி பார்ப்பதன் எளிய பயணம். இந்த தலைப்பை முதலில் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றலாம். டர்னிங் இன் என்றால் என்ன? நாம் வாழ்க்கை முழுவதும் வெளியில் இருப்பவற்றையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளி உலகம், மற்ற மனிதர்கள், வெற்றி, பிரச்சினைகள், இவற்றிலேயே நம் கவனம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் இந்த தலைப்பு ஒரு எளிமையான, அதே நேரத்தில் மிகவும் ஆழமான அழைப்பை விடுக்கிறது. சிறிது நேரமாவது வெளியே பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அமைதியாக கவனியுங்கள். நாம் அனைவரும் காலையில் விழித்தது முதல் இரவு உறங்கும் வரை ஏதோ ஒன்றைத் தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் நல்ல சம்பளம் வேண்டும், இன்னும் நல்ல கைபேசி வேண்டும், இன்னும் பெரிய வீடு வேண்டும், உயர்ந்த பதவி வேண்டும், அதிக மரியாதை வேண்டும். இவை அனைத்தும் தேவையற்றவை என்று இந்த தலைப்பு சொல்லவில்லை. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக வெளியில் மட்டுமே தேடிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளாவது நமக்குள் பார்த்திருக்கிறோமா? ஒருவரை நினைத்துப் பாருங்கள். அவர் தினமும் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்கிறார். வரவேற்பறை, சமையலறை, படுக்கையறை, பால்கனி எல்லாம் சுத்தமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய சொந்த அறை மட்டும் மிகவும் குழப்பமாக இருக்கிறது. வெளியில் எல்லாம் ஒழுங்கு, உள்ளே மட்டும்தான் குழப்பம். சில நேரங்களில் நம் வாழ்க்கையும் அப்படித்தான். மற்றவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முயற்சி செய்கிறோம். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிறோம். அவர்களுடைய தவறுகளை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள மிகவும் குறைவான நேரம்தான் செலவிடுகிறோம். இந்த தலைப்பு சொல்லுவது, உள்ளே திரும்பி பார்ப்பது என்பது கடினமான ஆன்மீக பயிற்சி அல்ல. அது வெறும் கவனிப்புதான். அமைதியாக அமருங்கள். உங்கள் மனம் என்ன நினைக்கிறது? உங்கள் இதயம் என்ன உணர்கிறது? பயம் இருக்கிறதா? கோபம் இருக்கிறதா? பொறாமை இருக்கிறதா? அல்லது அமைதி இருக்கிறதா? இவற்றை எந்த தீர்ப்பும் இல்லாமல் கவனிப்பதுதான் உள்ளே திரும்பி பார்ப்பது. ஒரு எளிய நிகழ்வை நினைத்துப் பாருங்கள். யாராவது உங்களை விமர்சிக்கிறார்கள். பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? உடனே அவர்களையே குறை கூறுகிறோம். அவர் அப்படி பேசிவிட்டார்கள், அவள் இப்படி செய்துவிட்டாள் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் நமக்குள் திரும்பி பார்த்தால், இந்த வார்த்தை என்னை ஏன் இவ்வளவு காயப்படுத்தியது? நான் என்னைப் பற்றிய எந்த பிம்பத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறேன் என்ற கேள்விகள் எழத் தொடங்கும். அங்கிருந்துதான் விழிப்புணர்வு ஆரம்பமாகிறது. இந்த தலைப்பு நமக்கு நினைவூட்டுவது, உண்மையான மாற்றம் வெளியில் தொடங்குவதில்லை. அது எப்போதும் உள்ளேயே தொடங்குகிறது. ஒரு கண்ணாடியை நினைத்துப் பாருங்கள். அதில் தூசி படிந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் முகத்தை எத்தனை முறை கழுவினாலும் பிரதிபலிப்பு தெளிவாகத் தெரியாது. முதலில் கண்ணாடியை சுத்தம் செய்ய வேண்டும். அப்போதுதான் முகம் தெளிவாகத் தெரியும். மனமும் அப்படித்தான். பயம், ஒப்பீடு, கோபம், வருத்தம் இவற்றால் மனம் மூடப்பட்டிருந்தால் வாழ்க்கையை தெளிவாக பார்க்க முடியாது. மனம் சுத்தமாகத் தொடங்கியவுடன் அதே உலகம் முற்றிலும் வேறுபட்டதாகத் தோன்றும். இந்த தலைப்பு தியானத்தைப் பற்றியும் மறைமுகமாக பேசுகிறது. தியானம் என்பது எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல. மனதை வெறுமையாக்குவதும் அல்ல. அது மனதை அமைதியாக கவனிப்பது.
ஒரு பேருந்து நிலையத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். ஒரு பேருந்து வருகிறது. பிறகு அது சென்று விடுகிறது. நீங்கள் அங்கேயே அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். எண்ணங்களும் அப்படித்தான். ஒரு எண்ணம் வரும். நாளை நேர்முகத் தேர்வு. அது கடந்து போய்விடும். மற்றொரு எண்ணம் வரும். இன்றைய வேலை இன்னும் முடிக்கவில்லையோ. அதுவும் போய்விடும். மீண்டும் கடந்த ஆண்டு நடந்த அந்தச் சம்பவம் என்ற நினைவு வரும். அதுவும் மறைந்துவிடும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வரும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஏறி பயணிக்கத் தொடங்குகிறோம். அதனால்தான் சோர்வடைகிறோம். உள்ளே திரும்பிப் பார்ப்பது என்பது எண்ணங்களை பின்தொடராமல் அவற்றை வெறுமனே கவனிப்பது. இந்த தலைப்பு இன்னொரு ஆழமான கருத்தையும் சொல்கிறது. மகிழ்ச்சி வெளியில் இருக்கிறது என்று நினைத்தால் நாம் எப்போதும் பிறரையும் சூழ்நிலைகளையும் சார்ந்தே வாழ வேண்டியிருக்கும். பதவி உயர்வு கிடைத்தால் மகிழ்ச்சி, பாராட்டு கிடைத்தால் மகிழ்ச்சி, பணம் கிடைத்தால் மகிழ்ச்சி. ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை. உள்ளார்ந்த அமைதியை கண்டுபிடித்துவிட்டால் வெளிப்புற சூழ்நிலைகள் நம்மை எளிதில் அசைக்க முடியாது. ஒரு அமைதியான ஏரியை நினைத்துப் பாருங்கள். அதில் நிலவின் பிரதிபலிப்பு மிகவும் தெளிவாகத் தெரியும். ஆனால் நீர் அலைந்துவிட்டால் அந்த பிரதிபலிப்பு மங்கிவிடும். நிலவு மாறவில்லை. மாறியது நீர்தான். அதேபோல் வாழ்க்கையிலும் மனம் அமைதியாக இருந்தால் பிரச்சினைகளுக்கு நடுவிலும் தெளிவாக சிந்திக்க முடியும். மனம் குழப்பமாக இருந்தால் சிறிய பிரச்சினை கூட பெரிதாகத் தோன்றும். உள்ளே திரும்பி பார்ப்பது என்பது அந்த அமைதியான ஏரியை உருவாக்கும் பயிற்சி. இதனை அன்றாட வாழ்க்கையில் மிகவும் எளிதாக பழகலாம். காலையில் 5 நிமிடங்கள் அமைதி. இரவில் 5 நிமிடங்கள் சுயபரிசோதனை. இன்று நான் எங்கு தேவையில்லாமல் எதிர்வினையாற்றினேன்? இன்று நான் யாருக்கு ஒரு நல்ல செயல் செய்தேன்? இன்று என்னை மகிழ்ச்சியடையச் செய்த சிறிய தருணம் எது? இப்படி கவனிக்கத் தொடங்கினால் மெதுவாக நம்மை நாமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். இந்த தலைப்பு சொல்லும் இன்னொரு அழகான உண்மை. சுய விழிப்புணர்வு அதிகரிக்கும்போது பிறரைத் தீர்ப்பது குறையும். ஏனெனில் நம்முடைய பலவீனங்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் மற்றவர்களிடமும் கருணை இயல்பாக உருவாகும். இதுவே உண்மையான முதிர்ச்சி. ஒரு எளிய உதாரணத்தை பாருங்கள். ஒரு அறையில் விளக்கு அணைந்துவிட்டால் இருள் இருக்கும். அந்த இருளை துடைப்பத்தால் வெளியே தள்ள முடியுமா? முடியாது. ஒரு சிறிய விளக்கை ஏற்றினால் போதும். இருள் தானாகவே மறைந்துவிடும். அதேபோல் உள்ளே திரும்பி பார்ப்பது என்பது விழிப்புணர்வு என்ற விளக்கை ஏற்றுவது போன்றது. விழிப்புணர்வு வந்துவிட்டால் அறியாமை மெதுவாக விலகிவிடும். போராட வேண்டிய அவசியமில்லை. வலுக்கட்டாயப்படுத்த வேண்டியதுமில்லை. கவனித்தாலே போதும். இந்த தலைப்பு இன்னொரு அழகான செய்தியையும் தருகிறது. நாம் தேடிக்கொண்டிருக்கும் பல பதில்கள் ஏற்கனவே நமக்குள் இருக்கின்றன. ஆனால் வெளி உலகத்தின் இரைச்சல் அதிகமாக இருப்பதால் நம் உள்ளத்தின் குரலை கேட்க முடியாமல் போகிறது. சிறிது அமைதியை உருவாக்கினால் மனம் மிகவும் எளிமையாக பேசத் தொடங்கும். எது சரி? எது தவறு? எது உண்மையில் தேவை? எது தேவையில்லை என்பது மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். அதனால்தான் தி சிம்பிள் டாஸ்க் ஆஃப் டர்னிங் இன் என்ற தலைப்பின் சாரம் இதுதான். உண்மையான பயணம் என்பது வெளி உலகை வெல்வதில் இல்லை. நமக்குள் நடக்கும் அசைவுகளை கவனிப்பதில்தான் இருக்கிறது. தினமும் சிறிது அமைதி. தினமும் சிறிது விழிப்புணர்வு. தினமும் சிறிது சுய கவனிப்பு. இந்த எளிய பயிற்சிதான் வாழ்க்கையை ஆழமாக மாற்றுகிறது. நம்மை நாமே புரிந்து கொள்ள தொடங்கியவுடன் வெளியில் இருக்கும் பல பிரச்சினைகளும் அதே தீவிரத்துடன் தோன்றுவதில்லை. ஏனெனில் உண்மையான மாற்றம் எப்போதும் உள்ளேயே ஆரம்பிக்கிறது. இப்போது இந்த புத்தகத்தின் கடைசி 10வது தலைப்பை பார்ப்போம். சன் அண்ட் மூன் இன் ஒன் ஸ்லீவ். ஒரே கையில் சூரியனும் சந்திரனும். இந்த தலைப்பு மிகவும் கவிதைநயம் மிக்கதாக இருக்கிறது. முதன்முறையாக கேட்டவுடன் இதன் அர்த்தம் உடனே புரியாது. சூரியனும் சந்திரனும் ஒரே கைக்குள் எப்படி இருக்க முடியும்?
என்று தோன்றலாம். ஆனால் இந்த தலைப்பு மனத்தின் ஒரு அழகான முதிர்ந்த நிலையை சுட்டிக்காட்டுகிறது. பொதுவாக நாம் வாழ்க்கையில் அனைத்தையும் எதிரெதிரான இரு பக்கங்களாகவே பார்க்கிறோம். பகலும் இரவும், மகிழ்ச்சியும் துன்பமும், வெற்றியும் தோல்வியும், வலிமையும் பலவீனமும். ஆனால் இந்த தலைப்பு சொல்லுவது, வாழ்க்கையில் முதிர்ச்சி வந்துவிட்டால் இந்த எதிர்மறை போல தோன்றும் அம்சங்கள் ஒன்றுக்கொன்று எதிராக போராடாமல் ஒன்றோடொன்று இணைந்து இசைவாக வாழத் தொடங்குகின்றன. ஒரு இசைக்குழுவை நினைத்துப் பாருங்கள். அதில் மேளம் இருக்கிறது, புல்லாங்குழல் இருக்கிறது, வயலின் இருக்கிறது. ஒவ்வொரு இசைக்கருவியும் வெவ்வேறு ஒலியை உருவாக்குகிறது. ஆனால் அவை அனைத்தும் இணைந்தால்தான் மனதைத் தொடும் இனிய இசை பிறக்கிறது. ஒரே ஒரு கருவி மட்டும் இருந்தால் அந்த முழுமையான அழகு உருவாகாது. வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே வேண்டும் என்று விரும்புகிறோம். துன்பம் வரக்கூடாது என்று நினைக்கிறோம். வெற்றி மட்டுமே வேண்டும். தோல்வி வேண்டாம். பாராட்டு வேண்டும். விமர்சனம் வேண்டாம். ஆனால் வாழ்க்கை அப்படி இயங்குவதில்லை. பகல் இருப்பதால்தான் இரவின் அழகு நமக்கு புரிகிறது. மழை பெய்வதால்தான் வெயிலின் அருமை தெரிகிறது. துன்பத்தை அனுபவித்த பிறகுதான் சில நேரங்களில் மகிழ்ச்சியின் உண்மையான மதிப்பு புரிகிறது. இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், வாழ்க்கையில் எதிரெதிராக தோன்றும் அனுபவங்கள் எதிரிகள் அல்ல. அவை இரண்டும் நமக்கு கற்றுத்தரும் ஆசிரியர்கள். ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைகிறான். அந்த நேரத்தில் அது மிகவும் வேதனையான அனுபவமாக இருக்கும். ஆனால் அதே தோல்விதான் அவனை ஒழுக்கமுள்ளவனாக மாற்றி எதிர்கால வெற்றிக்கு தயாராக்கியிருக்கலாம். அந்த நேரத்தில் இருளாகத் தோன்றிய அனுபவமே பின்னர் வெளிச்சமாக மாறிவிடுகிறது. அதனால் ஒவ்வொரு சம்பவத்தையும் உடனே நல்லது, கெட்டது என்று தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை. சிறிது காலம் கடந்த பிறகுதான் அதன் உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும். இந்த தலைப்பு சமநிலையின் முக்கியத்துவத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. சில நேரங்களில் வேலையையே வாழ்க்கையாக நினைத்து உடல் நலத்தை மறந்துவிடுகிறோம். குடும்பத்தை மறந்துவிடுகிறோம். மன அமைதியையும் இழந்துவிடுகிறோம். சிலர் அதற்கு நேர்மாறாக வசதியே முக்கியம் என்று நினைத்து வளர்ச்சிக்கான முயற்சிகளை தவிர்க்கிறார்கள். வாழ்க்கைக்கு இரண்டும் தேவை. சூரியனும் வேண்டும், சந்திரனும் வேண்டும், செயல்பாடும் வேண்டும், ஓய்வும் வேண்டும், உற்சாகமும் வேண்டும், அமைதியும் வேண்டும். ஒரு காரை நினைத்துப் பாருங்கள். முடுக்கியை மட்டும் அழுத்திக் கொண்டே சென்றால் என்ன ஆகும்? விபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். பிரேக்கை மட்டும் பயன்படுத்தினால் கார் நகரவே முடியாது. இரண்டையும் சரியான சமநிலையில் பயன்படுத்தினால்தான் பாதுகாப்பான பயணம் சாத்தியமாகும். வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த தலைப்பு உறவுகளுக்கும் பொருந்துகிறது. உண்மையான நட்பு என்பது சிரிப்பும் மகிழ்ச்சியும் மட்டுமல்ல. சில நேரங்களில் தவறான புரிதல்களும் இருக்கும். சில நேரங்களில் இடைவெளிகளும் வரும். ஆனால் பரஸ்பர புரிதல் இருந்தால் அந்த உறவு இன்னும் வலிமையாகும். குடும்ப வாழ்க்கையும் அப்படித்தான். மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். சவால்களும் இருக்கும். இரண்டையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால்தான் நிலையான அமைதி கிடைக்கும். இந்த தலைப்பு இன்னொரு அழகான சிந்தனையையும் வழங்குகிறது. சில நேரங்களில் நம் மனம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். புதிய யோசனைகள், கனவுகள், திட்டங்கள், உற்சாகம், இவை அனைத்தும் சூரியனின் தன்மையே போன்றவை. வேறு சில நேரங்களில் மனம் அமைதியாக இருக்கும். கவனிக்கும், சிந்திக்கும், ஆழமாக பிரதிபலிக்கும். அது சந்திரனின் தன்மையே போன்றது. இந்த இரண்டு நிலைகளும் நமக்கு அவசியம். எப்போதும் பரபரப்பாக இருந்தால் சோர்வு வந்துவிடும். எப்போதும் அமைதியாக மட்டுமே இருந்தால் முன்னேற்றம் மந்தமாகிவிடும். சரியான சமநிலையே அழகான வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஒரு மரத்தை நினைத்துப் பாருங்கள். அது வெயிலிலும் நிற்கிறது, மழையிலும் நிற்கிறது, காற்றிலும் நிற்கிறது. பருவங்கள் மாறினாலும் அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது. ஒரு பருவத்தை மட்டும் அது தேர்ந்தெடுக்கவில்லை.
வாழ்க்கையின் எல்லா பருவங்களையும் அது ஏற்றுக்கொள்கிறது. அதே ஏற்றுக்கொள்ளும் மனநிலை நமக்கும் வந்துவிட்டால் மன அழுத்தம் மிகவும் குறைந்துவிடும். இந்த தலைப்பு உள்ளார்ந்த நிறைவை பற்றியும் பேசுகிறது. நம்மில் பலர் இது கிடைத்தால் நான் முழுமையானவனாகி விடுவேன் என்று நினைக்கிறோம். ஒரு நல்ல வேலை கிடைத்தால், திருமணம் நடந்தால், வீடு வாங்கினால், பணம் அதிகரித்தால் இப்படி நினைக்கிறோம். ஆனால் ஒரு இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கு நம்மை எதிர்பார்த்து நிற்கிறது. அதனால் நிறைவு என்பது வெளியில் இருந்து வருவதில்லை, அது நமக்குள் உருவாக வேண்டும். உள்ளார்ந்த நிறைவு வந்துவிட்டால் வெற்றி வந்தாலும் புன்னகை, தோல்வி வந்தாலும் ஒரு பாடம், பாராட்டு கிடைத்தாலும் அமைதி, விமர்சனம் வந்தாலும் அமைதி. ஏனெனில் நம் உள்ளத்தின் மையம் உறுதியடைந்துவிட்டது. இன்னொரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். வானத்தை நினைத்துப் பாருங்கள். காலையில் சூரியன் தெரிகிறான், இரவில் சந்திரன் ஒளிர்கிறான், மேகங்கள் வருகின்றன, மழை பெய்கிறது, வானவில் தோன்றுகிறது. ஆனால் வானம் மாறுகிறதா? இல்லை. அதேபோல நம் உண்மையான இயல்பும் எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கிறது. எண்ணங்கள் வருகின்றன, உணர்வுகள் வருகின்றன, அனுபவங்கள் வருகின்றன, பிறகு அவை கடந்து செல்கின்றன. ஆனால் விழிப்புணர்வுடன் இருந்தால் இவை அனைத்தையும் அமைதியாக கவனிக்க முடியும். இறுதியாக இந்த தலைப்பு ஒரு அழகான செய்தியை நமக்கு அளிக்கிறது. வாழ்க்கை முழுமையாகச் சரியானதாக மாறிய பிறகுதான் அமைதி கிடைக்கும் என்று இல்லை. வாழ்க்கையின் முழுமையற்ற தன்மையையும் அன்போடு ஏற்றுக்கொள்ள தெரிந்தபோதுதான் உண்மையான அமைதி மலர்கிறது. சன் அண்ட் மூன் இன் ஒன் ஸ்லீவ் என்ற உருவகம் எதிரெதிரான அனுபவங்கள் அனைத்திற்கும் நம் இதயத்தில் இடம் கொடுக்கும் முதிர்ச்சியை குறிக்கிறது. மகிழ்ச்சியை அரவணைப்பது, துன்பத்தையும் அரவணைப்பது, வெற்றியை ரசிப்பது, தோல்வியில் பாடத்தை காண்பது, இரைச்சலிலும் அமைதியாக இருப்பது, அமைதியிலும் நிறைவாக இருப்பது. இதுவே உண்மையான சமநிலை. அதனால்தான் சன் அண்ட் மூன் இன் ஒன் ஸ்லீவ் என்ற தலைப்பின் சாரம் இதுதான். உண்மையான ஞானம் என்பது வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை மட்டும் தேர்ந்தெடுப்பது அல்ல, எதிரெதிரான எல்லா அனுபவங்களையும் சமநிலையுடன் ஏற்றுக்கொள்வது, உள்ளார்ந்த அமைதியை நிலைநிறுத்துவது, நமக்குள் முழுமையான இசைவையும் நிறைவையும் உருவாக்குவது. அப்போதுதான் வெளியே எந்த பருவம் வந்தாலும், எந்த சவால் வந்தாலும், எந்த வெற்றி வந்தாலும் நம் மனம் நிலையாகவும் அமைதியாகவும் இலகுவாகவும் இருக்கும். இதுவே இந்த தலைப்பு நமக்கு கற்றுத்தரும் அழகான ஆழமான செய்தி. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் தி மிராக்கிள் புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் ஒன்றாக பார்த்தோம். இந்த பயணம் உங்களுக்கு சிந்திக்கவும், உங்களை நீங்களே இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் உதவியிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்துடனும் புதிய சிந்தனைகளுடனும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நன்றியூத். வணக்கம்.